செல்வர்கள் விண்ணரசில் நுழைவது கடினம் என்கிறார் இயேசு. செல்வம் பொருளும் இல்லாமல் நாம் இருக்க முடியவில்லை. ஆனால் பொருள் மீதும் செல்வத்தின் மீதும் இடத்தின் மீதும் பணத்தின் மீதும் ஆசை வந்துவிட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அதிலே தான் முன்னேறி செல்வோம். கடவுள், நல்ல எண்ணம், பிற மனிதர்கள், நற்பண்புகள், நற்குணம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போய்விடும். பொருள் இல்லை என்றால் நீங்கள் மீட்பு பெற முடியாது என்றெல்லாம் இல்லை. பொருள் இல்லாமல் ஏழ்மையிலே, பகிர்தலிலே அதை காண முடியும். செல்வர்கள் விண்ணரசில் நுழைவது கடினம் என்கிறார். முடியாது என்று சொல்லவில்லை, கடினம். அப்படி என்றால் நம்முடைய உள்ளமும் எண்ணமும் எதிலே இருக்கிறது என்பதை யோசித்து பார்த்துக்கொள்வோம். ஒருவேளை பணமோ பொருளோ தான் முதன்மையாக இருந்தால் காலப்போக்கிலே கடவுள் இரண்டாம் தரமாகிவிடுவார். பிற மனிதர், நல்ல எண்ணங்கள், நல் உறவுகள் எல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் குறைந்து போய்விடும். எனவே இயேசுவின் இந்த எச்சரிக்கையை எடுத்துக்கொண்டு நம்மை நாம் ஆய்வு செய்து கொள்வோம். பணம் தேவை, பொருள் தேவை, இடம் தேவை, இது மட்டும்தான் தேவை என்று நினைக்காமல் கடவுளையும் பிற மனிதரையும் நாடுவோம். பிற மனிதர் நல்லுறவிலே கடவுளோடு உறவு பலமாகும். கடவுளோடு நல்லுறவிலே புனிதம் மேலோங்கி நிற்கும். முடிவில்லா வாழ்வு நிச்சயம். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக.